உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது நீயே. கருணை பொழி திருமுகத்தில் திருநீற்றுணுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தரு துறவோடு பொறையுளத்தில் பொறுத்தே. பிஞகனார் மலத்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளர்துரை செய் சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒருபொழுதும் நீங்காமல் எமது உளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உன்னி வைத்தே உரைப்பாம். பெருந்துறையில் சிவபெருமான் அருளுதலும் பெருங்கருணை பெற்றி நோக்கி கரைந்து கரைந்து இரு கண்ணீர் மலைவார துரிய நிலை கடந்து போன்று திருந்து பெறும் சிவபோக கொழுந்தேறல் வாய்மடுத்து தேக்கி செம்மாந்து இருந்தருளும் பெருங்கீர்த்தி வாதவுரடிகள் அடியினைகள் போற்றி. எல்லாம் வல்ல இறைவன் திருவருளை சிறமேற்கொண்டு திரு கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீ குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார்த்தபடி கமலங்களுக்கும் சைவத்தின் குலதெய்வமாய் விளங்குகின்ற மாதவ சிவஞான சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் என்னை இந்நெறியிலே ஈடுபடுத்தி ஆண்டு அருளுகின்ற குருநாதர் தங்கவேல் சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் மன்னம் மொழி மெய்யாகிய முக்கர்ண வணக்கங்களை மிக பணிவோடு தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து தருகின்ற நம்முடைய சகோதரியார் திருவடிகளுக்கும் கலந்து சிறப்பிக்கின்ற அடியார் பெருமக்கள் அனைவரது திருவடிகளுக்கும் எனது அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்து மொழிகின்றேன். நம்முடைய மாணிக்கவாச சுவாமிகள் அருளி செய்த திருவாசகத்தினுடைய முதல் பகுதியாகிய சிவபுராணத்திலே 9வது வகுப்பிலே நாம் இன்றைக்கு சந்திக்கின்றோம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் நெஞ்சல் நீங்காதான் தாழ் வாழ்க என்று துவங்கிய நாம் போன வகுப்பினுடைய நிறைவிலே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனை நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே அங்கதான் நிக்கிறோம். பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியன். அதுக்குள்ள போகும்போது ஒரு பொதுவான ஒரு அன்பான விண்ணப்பம், நம்ம கலந்து கொள்ளக்கூடிய அன்பர்கள் எல்லாரும் உங்களுடைய வீடியோ மற்றும் ஆடியோவை மியூட்ல வைத்துக் கொள்ளுங்கள். அது எல்லாருக்கும் கொஞ்சம் சுலபமா இருக்கும். அது ஒரு அன்பான விண்ணப்பம். பாசமாம் பற்று அறுத்து பாரிக்கும் ஆரியன்னர். பாசம் என்பதுதான் இந்த ஆணவமலம். அதனுடைய பற்றை தொடர்பை முழுமையாக அறுத்து பாரிக்கும் என்று சொன்னால் வளர்ப்பவன் அர்த்தம். அதனால இந்த உயிரை மேல் நோக்கி வளர்க்கக்கூடியவன். பாசம் என்கின்ற ஆணவமலம் உயிரை கீழ் நோக்கி செலுத்தும். அதற்கு அதோநியாமிகா சக்தி என்ற ஒன்று. அது என்ன பண்ணும்னா உயிரினுடைய அறிவை கீழ் நோக்கி செலுத்தினால அதிலிருந்து பற்றறுத்து பாரிக்கும் ஆரியன் என்று சொன்னால் இந்த ஆணவமலமானதுடைய பற்றை அறுத்து தீங்கி விளைவிக்கின்ற பொருளை நம்மிடம் இருந்து அறுத்து நம்மை உயர் சொன்னார். அதுல இருந்து அடுத்த ஒரு நிகழ்வா அடுத்த வாய்ப்பு என்ன சொல்றாருன்னா, பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெடனர். அது போன வகுப்புலயே சொன்னோம். நேசம் என்று சொன்னால் தொடர்புடையார்கள் காட்டும் அன்பு அல்லது காதல். அவ்வாறு இந்த உயிர்களெல்லாம் இறைவனுக்கு தொடர்புடைய பொருளாக, உயிர்கள் அதை நினைக்கிறதோ இல்லையோ, இறைவன் நமக்கெல்லாம் தொடர்புடைய பொருளாக கூடவே இருந்து அருள் செய்கின்றான். அது அவனுடைய பெரிய கருணை. ஆதலாலே அவ்வாறு நமக்கு தொடர்புடைய பொருளாய் இருந்து அவனுக்கு தொடர்புடையதாய் இருக்கின்ற இந்த உயிர்கள் மீது அவன் காட்டுகின்ற நேசமும் அதான் அன்பு அல்லது காதல். அந்த அன்பும் அருள் என்று சொன்னால் இரக்கம் என்று சொன்னார், கருணை. அதனால நம் மீது அவன் அன்பு கொண்டு இந்த ஆணவ மலத்தால் நாம் கட்டுண்டு தடுமாறுகின்ற இந்த நிலையை கண்டு நம் மீது கருணை கொண்டு அருள் புரியவன் சுவாமி நேசமா. ஆனால் நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெடனர். நெஞ்சிலே இருப்பதெல்லாம் இந்த வஞ்சம். வஞ்சத்துக்கு எது காரணம்னா ஆணவ மலம். அதனால அருணையார் உரை எழுதும்போது இந்த இடத்துல வஞ்சம் என்பதற்கு மல வாசனை என்று எழுதினார்.
மலம் நீங்கினா கூட அந்த வாசம் இருந்து கொண்டிருக்கும். அதனால பொருத்தமின்மையேன் பொய்மை உண்மையேன் போதை என்றனை புரிந்து நோக்கவும் வருத்தம் உண்மையேன் வருத்தம் இன்மையேன் காரணம் என்ன வஞ்சம் உண்மையேன் வஞ்சம். அதனால அதை யார் நீக்க முடியும்? சுவாமி தான் நீக்க முடியும். அதை செய்யறாரு. அதனால நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே. இதுதான் நம்ம போன வாரம் கொண்டு நிறுத்தணும். பேராது என்று சொன்னால் நீங்காதுன்னு அர்த்தம். அன்றைக்கு சைவசித்தாந்தம் படிச்சவங்களுக்கு தெரியும். கேவல நிலையில இருந்து நம்மை விட்டு நீங்காமல் இருக்கிற ஒரு பொருள் எது என்று சொன்னால் சுவாமிதான். கேவல நிலையிலே நான் ஒரு உயிர் என்றும் என்னை ஆணவம் என்ற ஒரு மலம் மறைத்திருக்கிறது என்றும் எனக்கு இதிலிருந்து விடுதலை கொடுப்பதற்கு தலைவனாகிய இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதையெல்லாம் கூட அறியாமல் கிடந்த காலத்தும் நம்ம கூட விட்டு நம்மை விட்டு விலகாமல் தான் அவன் இருந்து கொண்டிருக்கிறான். இப்போது சகல நிலையிலே மாயை கண்மங்களோடு திருவருள் தொடர்போடு நாம வாழ்கிறோம். இப்பனும் கூட இருந்து கொண்டிருக்கிறான். நாளை சுத்த நிலை என்று நாம போகும் பொழுது அப்பவும் அவன் கூட இருந்து கொண்டேதான் இருக்கிறான். உருத்தரியா காலத்தை உள்புகுந்து என் உளமங்கி கருத்திருத்தி ஊன்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அறுத்தியினால் நாயடியேன் அணிகொள்தில்லை கண்டேன் என்ன கண்டபத்தில் சொல்றார். உருத்தரியா காலம் என்று சொல்றது கேவல நிலையில. ஊன்புக்கு கருத்திருத்தி ஆண்டு கொண்ட இப்போ சகல நிலையில பல்வேறு உடம்புகள் பல்வேறு பிறவுகள் இதுலெல்லாம் கருவிலே நாம் வருமாறு செய்து கூட இருக்கிறார். நாளை இதையெல்லாம் விட்டு நீங்கி அவருடைய திருவடி இன்பம் என்கின்ற சுத்த நிலை கெடுத்துள்ளான். தித்திக்கும் சிவபதத்தையினர் அருத்தியினால் நாயடியேன் அணிகொள்தில்லை கண்டேன். அப்ப இந்த மூன்று நிலைகளிலும் என்ன அர்த்தம்னா நம்ம கூட விடாது இருப்போனது சுவாமி. அதுதான் பேராது நின்ற. அதுக்கெல்லாம் என்ன காரணம்னாரு, எனக்கு ஏதாவது தகுதி அல்லது நமக்கு ஏதாவது தகுதி கூட இருக்கான்? இல்ல இல்ல இல்ல. அப்ப என்ன தகுதி? அவனுடைய பெரும் கருணை. இடைவிடாது ஒருத்தர் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். வாழ்க்கையில என்ன நாம ஏதாவது சில செஞ்சிருப்போம் அல்லது நம்மள ரெண்டு செஞ்சா ஒரு ரெண்டு செஞ்சாரு இருக்கும். உலகத்துல பெருமானுக்கு நாம என்ன செய்ய முடியும்? என்ன கைமாறு? யான் இதற்கு இளனோர் கைமாறேங்கிறாரு இவரே. நாம என்ன செஞ்சிட முடியும்? அப்ப நம்ம எதுவுமே செய்யாத போதும் அவன் நமக்கு செய்கிறான்னு என்ன காரணம்னா அவனுடைய கருணை. உயிர்கள் மீது கொண்ட எல்லையற்ற கருணையினாலே சுவாமி அதை செய்கின்றான். அதைத்தான் பேராது நின்ற நம்மை விட்டு நீங்காமல் இருப்பதே ஒரு பெரிய கருணை. பேராது நின்ற பெரும் கருணை பேராரை ஆராய் அவனுடைய கருணை நம் மீது பொழிகிறான். பேராது நின்ற பெருங்கருணை பேராரை ஆரா அமுதே. அவ்வாறு அவன் கருணையை பொழியவும் இந்த உலக இன்பங்கள் எல்லாம் கூட நமக்கு ஒரு அளவிற்கு மேலே அனுபவிக்க முடியாமல் இருக்கும். ஆனால் பெருமானுடைய கருணை அதுதான். அந்த கருணையிலேயே பெரிய கருணை. அதை நாம் தொடர்ந்து அனுபவிப்பதற்கும் அவன் துணையாய் இருக்கின்றான். அதைத்தான் ஆறாமுதேன் தவிட்டாத அமுதன் கூட உண்மையில பாருங்க. இந்த வார்த்தையை நல்லா பார்க்கணும். ஆறா அமுதன் யாருன்னா சுவாமி. ஆனா நம்ம இன்னைக்கு சைவத்துல அந்த பேர் பெருசா வைக்கிறது இல்லை. வைணவத்துல வைக்கிறாங்க ஆறாமுதன் என்று. ஆனா அந்த பேர் எங்க இருக்குன்னா சைவத்துல இருக்கு. ஆறா அமுதே அளவிலா பெம்மானே. அமுதேனர் அமுதம் என்று சொன்னால் கிடைத்தற்கரிய பொருள். ஆறாமுதன தெவிட்டாத இன்பம். அது மட்டுமல்ல அவன் எப்படி இருப்பான்? அவன் கிடைத்தற்கரிய பொருள் சுவாமி. தேவர் உலகத்துலதான் அமுதம் கிடைக்கும், நமக்கெல்லாம் கிடையாது. அந்த அமுதம் போல அப்படின்னா கிடைத்தற்கரிய பொருளாய் சுவாமி இருக்கின்றான். ஆனால் நாம் அவனுடைய இன்பத்தை விட்டாமல் நாம் அனுபவிக்குமாறு தேனாயின் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் எப்படி இருப்பான்? அதை நாம் இந்த தித்திப்பு நாம் அனுபவித்துக் கொண்டே இருக்குமாறு சுவாமி கருணை புரிகிறான். ஆறாமுதே அளவிலா பெம்மான்னர். அளவிலா பெம்மான் என்று சொன்னால் நம்ம இந்த உலகத்துல நம்ம கையில இருக்கக்கூடிய எந்த ஒரு அளவு முறைகளாலும் அவனை அறிய முடியாதனர். அதுதான் அளவிலா பெம்மான்னர். இந்த உலகத்துல உள்ள எந்த பொருளையும் அளக்கிறதுக்கு நம்மகிட்ட ஒரு கருவி இருக்கும். நான் போட்டிருக்கிற சட்டை அதுக்கு துணி எவ்வளவு வேணும்னா 1.5 மீட்டர் துணி வேணும். ஒரு அளவு சொல்லுவோம். கடையில போய் ஒரு பால் வாங்கணும் அப்படின்னா 1/2 லிட்டரும் ஒரு அளவு சொல்லுவோம். சுவாமி வைக்கிற அன்புக்கு அல்லது சுவாமியினுடைய பராக்கிரமத்துக்கு நாம என்ன அளவு சொல்ல முடியும்? அதனால இந்த அளவை முறைகளால் எதுவானாலுமே அளக்க முடியாத குறைவிலா அளவினாலும் சிவஞான சித்தியார் அவையடக்கத்தில் சொன்னார். மறையினால் வாக்கால் அயன்மால் இவங்களாம் குறைவிலா அளவினாலும் கூறணாத அப்படின்பார். அளவை முறைகளாலே அவனை அறிய முடியாது என்பதுதான் சித்தியார் சொல்றது, பெரிய புராணம் சொல்றது.
எந்த விதமான அளவு முறைகளாலும் பெருமானை அளப்பதற்குரிய அளவு முறை நம்ம கையில இன்னைக்கு இல்லை. சமயங்களை எல்லாம் அளப்பதற்கு கூட நம்மகிட்ட கருவி இருக்கு. ஆனால் பெருமானுடைய பராக்கிரமத்தையும் பெருமானுடைய கருணையையும் பெருமானுடைய அருள் மலையையும் உணர்வதற்கு என்ன அளவுதான் என்று சொல்வதற்கு அந்த அளவு முறைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் அவன். அதனால அளவிலா பெம்மானே அவன் எவ்வளவு கருணை உடையவன் என்று சொன்னால், ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியான்னார். ஓர்தல் அப்படின்னா சிந்தித்தல்னு அர்த்தம். ஆனா அவ்வாறு சிந்திக்காதவர்களுக்கும் அவன் எப்படி இருக்கான? ஓராதார்னா சிந்தனை செய்யாதவர். இந்த இடத்துல ஓராதார்னா கேட்டு சிந்திக்கு. ஏன்னா முதல்ல எங்க இருக்கும்னா குருநாதர் வாயினால கேட்கிறது, அப்புறம் கேட்டதை கேட்டவாறே சிந்தித்தல், அதன் பின்னர் அந்த சிந்தித்த பொருளை கண்டு தெளிதல், அப்புறம் நெட்டை விடுதல் போதும். இங்க இவர் என்ன சொல்றாரு? ஓராதார் அப்படின்னா சிந்தனை செய்யாதவர்கள். அப்ப கேட்கவே இல்லை அவங்க. என்ன கேட்டாத்தானே சிந்திப்பாங்க. இன்னும் இந்த நிலைமைக்குள்ளே வரல. பெரியவர்களாலேயே அவனை சிந்திக்க முடியாது, அது வேற. அது அவனுடைய சிறப்பு. எப்படின்னா அது அவனுடைய சிறப்பு இயல்பு. இப்ப மார்கழி மாசம் தினம் காலையில படித்துக் கொண்டிருக்கிறோம். சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து பூதங்கள் தோறும் நின்றாய் எனினல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டு அறியோம் உனை கண்டறிவாரை சீதங்கொள் வயல் வண்ணா திருப்பெருந்துரை அண்ணா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டல் புரியும். ஆனால் நம்முடைய சிந்தனைக்கே எட்டாதும். அது அவனுடைய சிறப்பு இயல்பு. ஆனாலும் நம்ம என்ன செய்யணும்னு சிந்திக்கணும். சிந்திப்பதற்கு அரிதான பொருள் தான். அப்புறம் சொல்வார் சிந்திப்பரியன. சிந்திப்பவர்க்கு அவன் இப்படி இருக்கிறாங்க, தேனாய் சுற்றான் உள்ள. அதனால நம்ம செய்யணும். அப்படி செய்யாதவர்களுக்கும் ஓராதார், அவனை சிந்திக்காதவர்களுக்கும் அவன் எங்க இருக்கிறான்? ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியான ஓர சிந்தியாதவர்கள் நெஞ்சிலும் சுவாமி இடம்பெறான். அவன் விடல யாரை. நாம் அவனை வழிபாடு செய்யலைங்கிறதுக்காக சுவாமி நம்மளை ஒரு நாளும் கைவிட்டதே இல்லை. அதுதான் பெரிய கருணை. முருப்பள ரத்தன செட்டியார் ஒரு நூல் எழுதுவார். கடவுளால் முடியாத செயல்கள்னு ஒரு நூல் எழுதினார். முழுக்க முழுக்க சைவ சித்தாந்தம். கடவுளால் முடியாத செயல்கள் அப்படின்னு ஒரு சைவ சித்தாந்த நூல் எழுதுறார். அதுல ஒன்று சொல்வார், எல்லா இடங்களிலுமே பறந்து விரிந்து சுவாமியினுடைய வியாபகம் இருக்கிறதுனால அவனுடைய வியாபகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு பகுதிக்கு நம்மை அவனால நாடு கடத்த முடியாது. இப்ப நீங்க ஒரு நாட்டுல இருக்கிறீங்க, அந்த நாட்டு மன்னரோட ஒரு உறவு நமக்கு இல்லை, அவர் நமக்கு ஒரு தண்டனை விட்டுனா அவர் நாட்டை விட்டு நம்மளை நாடு கடத்தி விடலாம், அல்ல நம்மளும் போயிடலாம். ஆனா இறைவனுடைய நாடுங்கிறது இது முழுவதும் தான். இறைவனுடைய அது அவனுடைய வியாபகத்துக்காக அது எழுதுவார். அப்படின்னா எந்த ஒரு நாடு இருக்கு சுவாமி இது இல்லாம நாம அங்க போறதுக்கு அல்லது நமக்கு கிடையாது. அவனால இறைவனால் நம்மை நாடு கடத்த முடியாது. இதெல்லாம் ஒரு சுவைக்கா அப்படி எழுதுவார். ஏன்னா அவனுடைய வியாபகம். அது மாதிரி சுவாமியால ஆனாலும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவ்வாறு அவனை வழிபடாது இருப்பவருக்கு கூட சுவாமி கூட தான் உள்ள இருக்கிறார். வழிபடுபவர்கள் அவனை உணர்கிறார்கள், வழிபடாதவர்கள் உணரவில்லை. இவ்வளவுதான் வித்தியாசம். சுவாமி உள்ளத்திலே தான் இருக்கிறார். அந்த ஒளி இருந்து கொண்டே இருக்கு. இந்த ஒளியை உணர்பவர்கள் அனுபவிக்கிறார்கள், ஒளி என்று உணராதவர்கள் அப்படியே இருக்கிறார்கள். அதுதான் ஓராதார் உள்ளத்திலும் ஒளிக்கும் ஒளியான் சுவாமி கூட இருக்கிறான். அதனால அவன் அவனை வழிபடாதவர்கள், அவனை நினையாதவர்கள் அப்படியெல்லாம் கூட யாரையும் அவன் வித்தியாசப்படுத்துறது எல்லா உயிர்களும் மட்டும். அதுதான் அவனுடைய பெரிய கருணை. அப்பர் சுவாமி சொல்வார், சலமிலன் சங்கரன் சார்ந்தவர் கல்லால் நலமிலன் நாள்தோறும் நல்குவான் நலன். சலமிலன் சங்கரன், சலம்னா பாரபட்சம். அப்படி பாரபட்சம் இல்லாமல் வணங்குபவர்கள் வணங்காதவர்கள் எல்லாத்துக்கும் சுவாமி அள்ளி வழங்கி கொண்டே தான் இருக்கிறான். யாருக்கு இல்லைன்னு சொல்றான்? இந்த உலகத்துல பாக்குறமே இன்னைக்கு கூட சுவாமி இல்லை என்று சொல்லியும் சுவாமியை வழிபடுபவர் தவறு என்றெல்லாம் சொல்லக்கூடியவர்களுக்கும் நல்ல ஒரு வாழ்க்கையை சுவாமி கொடுத்திருக்கிறானே, அதான் அவனுடைய பெரிய கருணை. அதனால ஓராதார் உள்ளத்திலும் ஒளிக்கும் பெருமானவன் என்று அவனுடைய கருணையை சொல்லி, நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானே. நீராய் உருக்கி இந்த பாச ஞானங்களினாலே, பாசஞானம் என்பது என்ன செய்த சித்தாந்தம் படிக்கிறவங்களுக்கு தெரியும். பாசஞானம், பசுஞானம், பதிஞானம்னு சொல்லுவோம். பாசஞானம் என்பது
இந்த உலகப் பொருள்களை நம்முடைய கருவிகளை கொண்டு உலகப் பொருள்களை பற்றி அறிந்து கொள்ளுதல், அவ்வாறு பெறுகின்ற அறிவு, அந்த ஞானத்திற்கு பாசஞானம் என்று பெயர். இந்த பாசஞானம் என்ன பண்ணும்? செருக்கை அடிப்படையாக கொண்டு, எனக்கு அது தெரியும், எனக்கு இது தெரியும் என்கின்ற செருக்கினை அடிப்படையாக கொண்டு அதனால என்ன பண்ணிடும்? நமக்கு தீங்கு செய்யும். எது போல? பனிக்கட்டி சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்க மாதிரி அல்லது இதுன்ற மாதிரி இருக்கும். இதம் செய்வது போல் அகிதம் செய்துன்னு தர்மபுரி சொல்லுவார். பனிக்கட்டி எப்படி இருக்கும்னா, பயன்படுத்துறதுக்கு நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கும். 3 நாள் தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா 4 நாள் தொண்டை போயிடும், அல்லது உடலுக்கு தீங்கு விளைவிக்கும். அதனால இது இன்பம் தருவது போல துன்பம் தருவது. இது எதுவாம்? பாசஞானம். இந்த பனிக்கட்டி போல பாசஞானம். இந்த உலகத்துல நான் அறிந்து கொண்டேன், இதை அறிந்து கொண்டேன், இதையெல்லாம் நான் தெரிந்து கொண்டேன் என்பது என்ன ஆகும்னா, இதெல்லாம் தெரிந்த என்கின்ற செருக்கு வந்துவிடும். அதை பனிக்கட்டி உருக்குவது போல உருக்கின சுவாமி என்ன பண்றாங்க? அந்த பாசஞானத்தை எல்லாம். அதனாலதான் பெரியவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொன்னா, பனிமாம் என்றும் பெருமை, அணிமாம் சிறுமை தன்னை வியந்து. ரொம்ப பெரிந்தவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்க? உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன்கிறாரு. 3 திருமுறைகளை கொட்டுன்னு அவரு திருவையாறுல கோயில்ல பெரியவர்கள் அவங்கெல்லாம் உள்ள போகட்டும், நான் பின்னாடி அப்படின்னு சொல்லப்ப என்ன ஆகுதுன்னா, தனக்கு நான் தான் திருமுறையிலும் எழுதியிருக்கேன், எவ்வளவு பாட்டு எழுதியிருக்கேன் தெரியுமா அப்படின்லாம் வரலாம். எதுவுமே இல்லை. அதெல்லாம் சுவாமி ஏன்னாரு? அதெல்லாம் சுவாமி கொடுத்தாரு. பன்னால் தமிழ் மாலை பாட பயில்வித்தானே யாரு? சுவாமி பாட வச்சு. சிந்தை மயக்கருத்த திருவருளினானை செங்காட்டன் குடியதனில் கண்டேன் நானே. செங்காட்டங்குடி திருத்தாண்ட சொல்றாரு. நிறைய இடங்கள்ல சொல்லு. மாணிக்கவாசகர் அதெல்லாம் சொல்றாரு. திருவாசகம் நான் பாடினேன் அப்படின்னு நான் பாடினேன்னு சொல்ல, நாயேனை தன் அடிகள் பாடுவித்த நாயகனை பேயனது உள்ள பிழை பொறுக்கும் பெருமையனை. அவர் என்ன பிழை செய்ய போறார்? ஒண்ணும் இல்லை, நம்பொருட்டு சொல்றார். பேயனது உள்ள பிழை பொறுக்கும் பெருமையனை சீயேதும் இல்லாது என் செய்பணிகள் கொண்டருளும் தாயான ஈசற்கே சென்றுவதாய் கொத்தும்பின்னா, நாயேனை தன் அடிகள் பாடுவித்த. அதனால பெருமான் தான் என்னை பாட வச்சா, நானா ஒண்ணு பாடலைன்னு சொல்லி அவ்வளவு பெரியவங்கள்லாம் எப்படி இருப்பாங்க? ரொம்ப ஏன்னாரு? அந்த பாச ஞானத்தை சுவாமி அது தெரிஞ்சிடும். அந்த பாச ஞானத்தை தான் நீராய் உருக்கி எப்படி இருக்கிறான்னு, என் 6 உயிராய் நின்றானே. உயிருக்கு உயிராய் கூடவே நிற்கிறான். அப்படின்னா எல்லா செயல்களையும் அவனை வழி நடத்த. இதைத்தான் ஞானிகள் உணர்கிறார்கள். ஏதோ உலகத்துல ஒரு செய்தியை படிச்சுட்டு நான் இதெல்லாம் படிச்சிருக்கேன், எனக்கு அதெல்லாம் தெரியும், நான் எப்படி தெரியுமா அப்படின்னு நினைச்சா அது செருக்கு. பாச ஞானத்தால ஞானிகள் எப்படி இருப்பார்கள்? சுவாமி உள்ள இருக்கிறான், உயிருக்கு உயிராய், 6 உயிராய். அப்ப என்ன பண்ணாங்கன்னா, அவங்க இதெல்லாம் எனக்கு என்னப்பா தெரியும் அப்படின்னு ரொம்ப இளறங்கி நிற்கிறார்கள். அவ்வாறு இருப்பதற்கு என்ன காரணம்? அந்த தன்மை. அது ஏன்னாரு? சுவாமிக்குள்ள இருக்கிறதை உணர்கிறார்கள். இதெல்லாம் நான் 2 சொல்றேன்னா அதெல்லாம் சுவாமி சொல்றான் அப்படிதான் அவங்க சொல்றாங்களோ, அவங்க சொல்றதா எதுவுமே சொல்ல. என் செயலால் ஆவது ஒன்றும் இல்லை பாமன் சொல்றாரு. சுவாமி செஞ்சு வைக்கிறாங்க. அதுதான் அப்படி ஏன் அவன் உள்ள நிக்கிறான்? 6 உயிராய் நின்றானேனர். உயிருக்கு உணர்வாய் நிற்கிறது யாருன்னா சுவாமி. ஏன்னா சாஸ்திரம் தெளிவா சொல்லிருச்சு, சித்தாந்தம் சொல்லிச்சு, இந்த உயிரானது அறிவுடை பொருளாய் இருந்தாலும் கூட அறிவிக்க அறியும், அவ்வளவுதான். இறைவனை போல பேரறிவுடைய பொருள் அல்ல அது. அறிவுடைய பொருள்னு சொல்லிக்கலாம், என்ன பெரிய பெருமை. இறைவனை அறிவிக்கலைன்னு அங்க என்ன தெரியும்? பக்கத்து வீட்டுல ஒண்ணு நடக்குது, நமக்கு தெரியலையே. யாருக்கே உடம்பு சரியில்லை, காலையில என்ன சொல்லுங்க, எனக்கு சொல்லவே இல்லை, நீங்க தெரியாம போச்சு அப்படிங்கிற, அவ்வளவுதானே இருக்கு. என்ன தெரியும் நமக்கு? நம்ம கூட இருக்கிறவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. நாம எதை அறிந்து கொள்ள முடியும்? அவங்களா எனக்கு மனசுல இப்படி ஒண்ணு பட்டுது, உங்கள்கிட்ட சொல்ல நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாத்தானே நமக்கு தெரியும். கூட இருக்கிற வாழ்க்கை துணை என்ன மனசுல நினைக்கிறாங்கன்னு கூட புரிய முடியாது நமக்கு. அவ்வளவுதானே இந்த உலகம், அவ்வளவுதானே இந்த உயிரினுடைய நிலைமை. வேறு அறிவுடைய பொருள். உமாவிஸ்வஜர் போற போக்கில் தட்டிட்டு போறாரு. என்னடா அறிவுடைய பொருள்? பொறியின்றி ஒன்றும் புணராத புந்திக்கு அறிவென்ற பெயர் நன்றார. பொறியின்றி ஒன்றும் புணராத, இந்த கருவிகள் இல்லாமல் ஒன்றையும் அறிய முடியாத இந்த அறிவுக்கு, உயிருக்கு அறிவுன்னு ஒரு பேர் வேற உங்களுக்கு. பொறியின்றி ஒன்றும் புணராத புந்திக்கு அறிவென்ற பெயர் அற நன்று. அப்படி படிக்கணும் அது. ஆனா பாட்டு எப்படி இருக்குன்னா, பொறியின்றி ஒன்றும் புணராத புந்திக்கு அறிவென்ற பெயர் நன்று அற. பொறியின்றி ஒன்றும் புணராத புந்திக்கு அறிவென்ற பெயர் அற நன்று.
ரொம்ப நல்லா இருக்கு அப்படி ஒரு இகழ்ச்சி குறிப்பில் மாவதி சிவாச்சாரியார் அந்த மாதிரி ஒரு நகைச்சுவை குறிப்பெல்லாம் சொல்வார். இகழ்ச்சி கோபமாகவும் சொல்வார், இதாகவும் சொல்வார், இரக்கமாகவும் சொல்வார். அப்படி எல்லாத்தையும் ஒரு திருவள்ளுவர் நூல்லேயே அப்படி ஒவ்வொரு குறிப்பெல்லாம் உணர்ச்சிகளை காட்டுறார். நம்ம புரிந்து கொள்ளணுங்கிறக்கார். அதனால உயிருக்கு உயிராய் சுவாமி கூட நிக்கிறான். அவன் நிக்கிறதுனாலதான் இங்க அறிய முடிய ஒழிய நம்மால எதையும் அறிய முடியல. அதனால இந்த ஞானிகள்லாம் எதை உணர்கிறார்கள் என்று சொன்னால், நான் என்று ஒன்றை அறிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அவன் அறிவிக்கிறான். எப்படி அறிவிக்கிறான்? உயிருக்கு உயிராய் நின்று அனுபவிக்கிறான். அவன் நிற்கிறான், கூடவே இருக்கிறான். உயிருக்கு ஆறு உயிராய் நின்றான் சார். விண்ணகத்தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உனது ஒழுப்படியோங்கள் மன்னகத்தே வாழச் செய்தானே வன் திரு பெருந்துரையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று கழிதரு தேனே கடல் அமுதே கரும்பே விரும்படியார் எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய். அடியார் எண்ணத்திலே யார் இருக்கான்? நான் சுவாமி நிறைந்து இருக்கிறான். அடியார் எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய். உலகு என்பது இந்த இடத்துல ஆகுபெயராய் உயிர்களை உணர்த்திற்று. உலகுக்கு உயிரானாய் அப்படின்னா வாங்க உயிர்ங்கிறது சுவாமி. உலகம் என்பது உயிர், உயிர் என்பது சுவாமி. அதனால இந்த உயிர்களுக்கெல்லாம் உயிராய் தலைவனாய் யாரு? சுவாமிதான் இருக்கிறார். மன்னகத்தே வாழச் செய்தவன் அவன் தான். இல்லைன்னா நாம எப்படிங்க வந்திருக்க முடியும்? என்ன பிறவி பிறப்போங்கிறதுக்கு நமக்கு என்ன அதிகாரம் இருக்கு? எங்க போய் பிறப்போங்கிறதுக்கு நமக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அதற்கெல்லாம் பின்னாடி காரணமாக இருக்கிற வினையை பற்றி நமக்கு என்ன அறிவு இருக்கு? ஒண்ணுமே இல்லை. ஞாயிற்கடையாம் நாயேனை நயந்து நீயே ஆட்கொண்டாய் மாயப் பிறவி உன்வசம் வைத்திட்டு இருக்கும் அதுவன்றி ஆயக்கடவே நானோதான் என்னதோ இங்கு அதிகாரம் காயத்திடுவாய் உன்னுடைய கலர்கீழ் வைப்பாய் கண்முதலேன்ட்ட. எனக்கு என்னப்பா அதிகாரம்? அதுதான் ஞானிகளுடைய உயர்வு. நம்ம ஒரு சின்ன இந்த பதவியில இருந்தோம், இல்ல 2 காசு கையில இருந்தா எல்லாம் நாம் தானே இந்த உலகத்தை அப்படின்னோமே. அது காரணம் என்ன? ஆணவமலம். ஆன்மாவின் தன் அறிவுறுத்த தொழிலை ஆத்து நின்று போத்திருத்துவத்தை நிகழ்த்தி செம்பினில் களிம்பெய்ந்து என்றும் அஞ்ஞானம் காட்டி நிற்கும் ஆணவம் ஏய்ந்து நின்ற சித்தியார். அந்த ஆணவம் பண்ற வேலை அவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும்னாரு, அது பாசமாம் பற்றறுத்து அறுத்துட்டாங்க. அதனால அவங்க எப்படி இருப்பாங்கன்னாரு, உயிருக்கு உயிராய் சுவாமி நிற்கிறான். அவன் சொல்றான், அவன் உணர்த்துறான், அவன் செய்யறான் அப்படின்னு எல்லா செயல்களையும் என்ன பண்ணாங்க? அங்க வச்சாங்க. தான் இது பாட்டுவித்தால் பாடுகின்றேன், அல்லல பணிவித்தால் பணிகின்றேன், பதியே நின்னை கூட்டுவித்தால் கூடுகின்றேன், குலைவித்தால் குலைகின்றேன். என்னம்மா சொல்லுது? நானா பாடுறேன்ப்பா, ஏதோ 6 திருமுறை திருவருள்பா, நான் பாடல. அவன் பாட்டு வித்தால் ஆட்டு வித்தால் ஆறு ஒருவர் ஆடாதாரின் அடக்கு வித்தால் ஆறு ஒருவர் அடங்காத. அப்புறம் சொன்ன அப்படியே எடுத்து பின்னாடி போட்டார். பாட்டு வித்தால் பாடுகின்றேன், பணிவித்தால் பணிகின்றேன். பெருமானே எனக்கு ஒரு பணிவு உணரணும், அதுவும் நீ செய்யறதானார். பணிவித்தால் பணிகின்றேன், பதியே நின்னை கூட்டுவித்தால் கூடுகின்றேன். இறைவனோடு சேர்ந்து அப்படிலாம் இருக்கக்கூடிய ஒரு மனநிலை அதுவும் நீதான் தரணும். நானா நான் இன்று முழுவதும் இறைவனோடு சிந்தனையிலே இருக்கலாம் என்று நினைக்கிறேன். அன்னைக்குதான் ஊர்ல இல்லாத அனைத்து மனசுல ஞாபகம். என்னைக்கு நம்ம கண்ணை மூடி சாமி கும்பிடணும்னு இன்னைக்கு ஒரு 15 நிமிஷம், ஒரு நாள் பூரா வேண்டாம், 15 நிமிஷம் இன்னைக்கு நல்ல சுவாமி கும்பிட நினைக்கிறோமோ, அன்னைக்கு தான் 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுல இருந்து எல்லாம் ஞாபகத்துல வரும். பதியே நின்னை கூட்டுவித்தால் கூடுகின்றேன், குலைவித்தால் குலைகின்றேன். பெருமானே மனசுல எனக்கு ஒரு குலைவு ஏற்படணும் அப்படின்னா அது கூட நீ தந்தாதானப்ப முடியும். இவர்களை விட்டுறலாம், குழந்தைகள் எங்களை மாதிரி வயசுல சொல்றேன், எல்லா நாளும் தான் கோயிலுக்கு போறோம், எல்லா நாளும் ஒரே மாதிரி நினைவிலையா வரோம். இல்லை நம்ம சேவாளியான இருந்தால் வலிமை எப்பொழுதும் நெஞ்சு நீங்க அதான் ஒருமையத்தை பண்ணிந்து வெளியே வந்துட்டோம். ஒரு நாள் சார், இது உண்மையிலே சார் அந்த சுவாமியுடைய அலங்காரத்தை பார்த்து என்னால வெளியே வர முடியவே இல்லை சார். அம்பாளுக்கு அந்த அலங்காரம் அப்படியே அம்பாள் நம்ம பேசுற மாதிரி இருக்கு, அப்படியே அங்கேயே இருக்கலாம் போல இருக்கு அப்படிலாம் நினைக்கிறோம். அப்போ ஒரு நாள் இந்த குலைவு வருது, ஒரு நாள் இந்த குலைவு வரல. ஏன்னாரு அது அவன் கொடுத்தா தானே வரும். எனக்கு குலைவு வர வேண்டும் அல்லது வரும் என்று சொல்லி நம்ம யாரு சொல்ல முடியும்? இல்ல, அது வர்றதுக்கு மேல வினை இருக்க தடை பண்றதுக்கு. உழைத்தால் பண்டை கொடுவினை நோய் காவாய் உடையாய். அதனால கொடுவினை நோய் நம்மை குலைக்கும். எப்படி குலைக்கும்? இந்த உலகத்துல வச்சு நம்மளை குலைச்சோம்.
இறைவனை இணைந்து நாம குலையணும் என்ன பண்ணாரு? இறைவன் திருவுருள் கூட இருக்கணும். தான் சொல்ல குலைவித்தால் குலைகின்றேன், குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்கின்றேன். அடா எவ்வளவு சொல்றாரு. எனக்கு நான் இப்படிதான் பாக்குறது உண்டு. அந்த முதல் 4 வரி பாத்தீங்கன்னா பெரியவங்களுக்கு சொன்னது. பாட்டு வித்தால் பாடுகின்றேன், பணிவித்தால் பணிகின்றேன், பதியேன் என்னை கூட்டுவித்தால் கூடுகின்றேன், குலைவித்தால் குலைகின்றேன். அதுக்கப்புறம் எங்களை மாதிரி குழந்தைகளை சொல்றது, குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்கின்றேன். குறித்த ஊனையினர் என்ன உணவுன்னு முடிவாயிருச்சான். அதை கூட தயார் பண்ணதுக்கு அப்புறமும் கூட அவன் என்ன பண்ணுவான்? ஊட்டி விடணும். சுவாமி சேனானன் ஒவ்வொரு நேரம் வயசு எனக்கு 50 ஆச்சு, இது வரைக்கும் 50 × 365 × 3 பல நேரங்கள்ல 4 5 ஒரு நாளைக்கு இவ்வளவு முறை நம்ம சாப்பிடுறதுக்கு என்ன பண்ணாரு சுவாமி? அவ்வளவு முறை எனக்கு ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கிறான். இன்னும் இருக்கக்கூடிய காலங்களும் ஊட்டி விடுவோம். குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்கின்றேன். அதெல்லாம் உண்மையிலே அனுபவத்துலதான் பார்க்கிறோம். இடங்கள்ல பாருங்க, நல்ல உணவெல்லாம் தயாரா இருக்கு, எல்லாம் ரெடி. என்னமோ ஒரு போன் வந்தது, பாவம் எந்திரிச்சோம் போனோம், அப்புறம் இதாச்சு. அன்னைக்கு கடைசியில அன்னைக்கு சரியா சாப்பிடவே இல்லை, நேரம் போயிடுச்சு. அப்ப என்னாச்சுன்னாரு, அவன் ஊட்டுவிக்கல. அவன் சமையல் சொல்லுவார், இழந்து போகாத வாழ்வை ஈயும் முத்து ஐயனார் கைவேல் வழங்கு நல் ஊன் உண்ணும் போதும் மால் விளையாட்டின் போதும் பழம் சுடர் போற்றும் பாதம் பணிந்து நெஞ்சு அடக்கும் போதும் செழுங்குணத்தோடைய காக்க திடமுடன் மயிலும் காக்க. இழந்து போகாத வாழ்வை ஈயும் முத்து ஐயனார் கைவேல் வழங்கு நல் ஊன் உண்ணும் போதும் கூட இருக்கானா முருகப்பெருமான். அதுதான் சொல்றார், குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்கின்றேன். அதுல ஒண்ணு அருமையா சொல்றார், உறங்குவித்தால் உறங்குகின்றேன். ரொம்ப அருமை. ஏன்னா இன்னைக்கு உலகத்துல நிறைய பேர் பாத்தீங்கன்னா உறக்கம் இல்லாம சிரமப்படுறாங்க. உடல்ல ஒரு சோர்வு இருந்தாலோ மனதில் ஒரு சோர்வு இருந்தாலோ தூக்கம் வராது. சில நேரங்கள்ல நினைக்கிறோம் அதெல்லாம் அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, ஆனா என்னமோ நேற்று தூக்கம் வரல, என்ன ஏதாவது காத்தா ரொம்ப புழுக்கமா இருந்துச்சா? காத்துல இல்லை, அப்படிலாம் இல்லை. இல்ல வேற ஏதாவது சத்தம் உங்களுக்கு இடையூறாது? இல்லை, அப்படிலாம் இல்லை. அப்புறம் ஏன் தூங்கலைன்னு என்னமோ தெரியல போங்க, நேற்று சரியான தூக்கமே இல்லை. 12 மணிக்கே முழிச்சுட்டேன், அப்புறம் 1:15 முழிச்சு பார்த்தா 2 மணிக்கு எந்திரிச்சேன், தூக்கமே இல்லை நேற்று. ஏன்னாரு அவன் உறங்க வைக்கல. உறங்குவித்தால் உறங்குகின்றேன். எப்படி சொல்லிட்ட? அது கூட நம்ம முடிவு நம்ம கையில இல்லையா? நான் இன்னைக்கு தூங்கலாம்னு இருக்கேன் 8 மணி நேரம் அப்படின்னு. நீங்க என்ன பண்ணிக்கலாம்? கதவை சாத்திக்கலாம், லைட் ஆஃப் பண்ணிக்கலாம், செல்போனை சைலண்ட்ல போட்டு உங்களை விட்டு 10 அடி தள்ளி வச்சுக்கலாம். ஆனாலும் நல்ல ஒரு நல்ல ஒரு தலைவனை, ரொம்ப சௌரியமா, நல்ல காற்று, ஒரு ஏசி ரூமு, இவ்வளவும் இருந்தாலும் அவன் உறங்க வைக்கலன்னா இல்லை. அதான் சொல்றாரு, உறங்குவித்தால் உறங்குகின்றேன். அவர் எழுதல, நம்ம சேர்த்துக்கணும். காலையில எழுப்புவித்தால் எழும்புகின்றேன். ஏன்னா உறங்க வைக்கணும் சரி, காலையில அதே மாதிரி நம்மள எழுப்புறது மார்கழி மாசம் காலையில 4 மணிக்கு எழுப்புறான்னா அது அவன் எழுப்புறான். இல்லைன்னு வச்சுக்கோங்க 7 மணி ஆயிப்போம், அல்லது எழும்பாமல். அதெல்லாம் அவன் செய்யணும். உறங்காமல் என்றும் ஆட்டுவித்தால் ஆடுகின்றேன். அருமையா சொல்ல. சில நேரங்கள் எப்படி ஆகுதுன்னாரு, 3 நாள் ஆச்சு சார், சரியான தூக்கமே இல்லை, படுத்து. ஏன்னா தூங்க நினைக்கிறேன், தூங்க முடியல. காரணம் என்னன்னா பல வேலைகள். ஆமா, மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கு, என்ன படுத்து தூங்க முடியுமா? நேற்று அங்க போனேன், ராத்திரி 12:30 மணிக்கு தான் வந்தேன். கொஞ்ச நேரம் படுத்து திரும்ப 2 மணிக்கு எந்திரிச்சு பஸ்ஸை பிடிச்சு அங்க போய் இங்க 4 நாள் ஆச்சு சார், படுத்து தூங்கி அப்படிங்கிறோம். அப்படின்னு செய்யறான். உறங்காமல் என்றும் ஆட்டுவித்தால் ஆடுகின்றேன், அந்தோ இச்சிறியே நாளாவதென்னி. என் கையில எல்லாம் நீ செஞ்சு வைக்கிற. பாட்டு வித்தால் பாடுகின்றேன், பணி வித்தால் பணிகின்றேன், பதியேன் என்னை கூட்டு வித்தால் கூடுகின்றேன், குலைவித்தால் குலைகின்றேன், குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்கின்றேன், உறங்குவித்தால் உறங்குகின்றேன், உறங்காமல் என்றும் ஆட்டுவித்தால் ஆடுகின்றேன், அந்தோ இச்சிறியே நான் ஆவதென்னே. அதுதாங்க இதெல்லாம் இந்த ஒரு வார்த்தைகளுடைய விரிவு. நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானே. உண்மையிலே திருவருள் பாருங்க. இன்னைக்கு இந்த சூராணத்தெல்லாம் வழக்கமா நம்ம எப்படி படிப்போம்னா, இதை நீராய் உருக்கினா ஒரு இன்பம் தன்மையிலான அப்படின்ட்டு போயிடுவோம்.
பொதுவா என்னை எல்லாரும். ஆனா ஒவ்வொரு யோசிச்சா சுவாமிகிட்ட நேரடி உபதேசம் வாங்கின மாணிக்க வாசக பெருமான் அருள் உணர்வுகளை எப்படி நின்று சொல்லி இருக்கிறார் இந்த செய்திகளை எல்லாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒவ்வொரு வார்த்தைகளும் எவ்வளவு ஞானம் பொதிஞ்சு வச்சிருக்கிறார். பின்னாடி வந்த உரையாசிரியர் பெருமக்கள் தண்டபாணி தேசிகரும் அருணை வடிவேல் மலையார் போன்றவங்களும் எடுத்து காட்டுறாங்க. அதனால இல்லைன்னா அடியனுங்களை என்ன தெரியும் ஒண்ணு தெரியாது, எடுத்து காட்டுறாங்க. எவ்வளவு சிறப்பு, எப்படி அதை சொல்றாரு. அதனால நீராய் உருக்கி என் ஆறுயிராயே நின்றானே என்ன உலகுக்கு உயிரானாய் பெருமான் பள்ளி எழுந்தருளாயன். காலையில நாளைக்கு போய் விண்ணகத்தேவரும் நன்னவும் மாட்டான்னு திருமுல்லை வயல் கோயில்ல முன்னாடி மாசிலாமணியை போய் வழிபாடு செய்ய நிற்கும் பொழுது இது வரணும் நமக்கு. உலகுக்கு உயிரானாய் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று அருமையா வந்து சொல்றார். அதனால நீராய் உருக்கிய நாருயிராய் நின்றானே. அடுத்த வார்த்தை போட்டாரு, இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானேனர். இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே, அது ஒரு அருமையான சொற்றொடர். அத பல உரையாசிரியர்கள் பல மாதிரிலாம் நமக்கு உரையை வந்து காமிச்சார். இன்பமும் துன்பமும் நமக்கு உண்டு. ஏன் என்று சொன்னால் இன்பமும் துன்பமும் எது வழி வரும் என்று சொன்னால் நாம் செய்த வினை வயத்தால் வருவது. இறைவன் வினைகளுக்கெல்லாம் கடந்தவன், அவனுக்கு ஏது வினை அப்படிலாம் ஒண்ணு இல்லை, அதனால அவனுக்கு அது இல்லை. ஒரு ஆசிரியர் இப்படி எழுதினார், ரொம்ப எளிமையா புரியுற மாதிரி. இன்ப துன்ப அனுபவங்கள் என்பதெல்லாம் நமக்கு. நீயான சுகதுக்கம் குறியா வினை என்றுகள் உண்மை விளக்கம் சாத்திரம் எல்லாருக்கும் தெரியும். ஆறாறு தத்துவம் ஏது, ஆணவம் ஏது, அன்றையதான் மாறா வினை ஏது கேள்வி கேட்கிறார். அந்த ஆணவம் ஏதுங்கிறதுக்கு பதில் ஒரு வார்த்தையில் சொன்னாரு, அறியாமை ஆணவம். அதுக்கப்புறம் கண்மத்து கேட்கிறார், இருவினைன்னு எனக்கு என்னன்னார். ஒரே வார்த்தையில சொல்றார், நீயான சுகதுக்கம் குறியாவினை என்றுகள் உண்மை விளக்கம் 22வது பாட்டு. நீயான சுகதுக்கம். அப்ப இன்ப துன்ப அனுபவங்கள் நாம் இன்னைக்கு ஒண்ணு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம்னா அது எதன் அடிப்படையில் வருது? வினையின் அடிப்படையில் வருது. அவரவர் வினைவெளி அவரவர் வந்தனர், அவரவர் வினைவெளி அவரவர் அனுபவம். இரு வினைக்கு ஈடான யாக்கை அண்ணல் அருளால் நன்மை சாத்திரம். இந்த உலகத்துல ஏற்படக்கூடிய அனுபவங்களும் எப்படின்னாரு, வினைக்கு ஏற்றால் போல். அதையெல்லாம் சுவாமி நமக்கு அனுபவிக்கிற மாதிரி செய்யறான். உலகலாமாகி ஒன்றாய் வேறாய் உடனுமாய் ஒளியாய் ஓங்கி அழகிலா உயிர்கள் கண்மத்து ஆணையன் அமர்ந்து செல்ல தலைவனாய் சிவஞான சித்தியார். அப்படின்னா கண்மத்து ஆணையன்னார். எது பொறுத்துனாரு? வினை பொறுத்து நம்ம அனுபவித்துக் கொள்வோம். போக்கும் வரவும் நம்ம அப்படித்தானே சொல்லணும். அவையதானையாய் இருவினையின் போக்குவரவு புரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அன்றே சூத்திரம் சிவஞானம். அந்த இந்த அனுபவங்கள்லாம் வினைக்கு ஏற்றார் போல் நமக்கு சுவாமி இருக்கலாம் கிடையாது. சுவாமிக்கு இல்ல, சுவாமியினுடைய அருள் பெற்ற அடியவர்களுக்கே அது கிடையாது. சிவஞான தமிழ் மாபாடியத்தில் எழுதுவார், மெய்கண்டார் போன்றவர்களுக்கெல்லாம் அது கிடையாது. சாக்கிரத்தை அதீதத்தை புரியும் தமக்கு இடையூறு அணுகாமை நன்கு அறிந்தார் ஆயினும் ஆன்றோர் ஆசாரம் பாதுகாத்தல் பொருட்டும் பின்வரும் மாணாக்கருக்கு வலியுறுத்தல் அறிவுறுத்தல் பொருட்டும் மங்கள வாழ்த்தருளர் என்பார். எதுக்கு கல்லால் நிழல் மலைவில்லார் அவருடைய பாட்டு வந்து மெய்கண்டார் எழுதுறாரு சிவஞான போகத்துல, அது காரணம் சொல்வார் சாமி. சிவஞான விநாயக வணக்கம்ங்கிறது ஏன்னாரு, ஏதோ ஒன்று தடைகள் வரும், எடுத்த காரியங்கள் தடையின்றி முடிப்பதற்கு விநாயக பெருமான் வழிபாடு செய்யறோம். அப்படி தடை வர்றதுக்கு என்ன காரணம்னாரு, நமக்கு வினை இருக்கு. நம்ம எந்த பஸ்ஸுக்கு போனோமோ அந்த பஸ் வரமாட்டான், அப்படியே அந்த பஸ் வந்தாலும் கூட்டமா வருவான், சில நேரங்களும் நிக்காம போவான். இதெல்லாம் நமக்கு வினையினால ஏற்படக்கூடியது தடை. சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன், படிக்கிறோம், படிக்கிறதுலேயே தடை வருது. புத்தகத்தை எங்க வச்சோன்னு தெரியும் எனக்கு, கண்டுபிடிச்சு புத்தகத்தை ரொம்ப தேடி எடுத்தா கண்ணாடியே காணும். அதுக்கு மேல படிக்கலாம்னு நினைச்சா முதல்ல புரிய மாட்டாங்க, ரெண்டாவது தடவை படிக்க நினைக்கிறதுக்குள்ள ஒரு போன் வருது, அவ்வளவுதான் அவுட்டு. இப்படி நமக்கு தடைகள் எப்படி வேணாலும் வரலாம், ஏன்னா வினையினால். மெய்கண்டாருக்கு அதெல்லாம் கிடையாதுங்கிறார். அப்புறம் ஏன் அவர் அந்த காப்புச்சொல் செய்யறார்? அவருக்கு தான் வினையே கிடையாது, வினை இல்லைன்னா தடை வராது, அப்புறம் ஏன் காப்புச்சொல் செய்யறாருன்னா அந்த ஒரு ஆசாரம் பாதுகாத்தல் பொருட்டும் ஒரு மரபு இருக்கு, விநாயக வணக்கம் செய்யணும்னு. அந்த மரபை விட்டு மீறக்கூடாது. அதுக்காகவும் பின்வரும் மாணாக்கருக்கு அறிவுறுத்தல் பொருட்டும். அவருக்கு தடையெல்லாம் வராது, நமக்கு வருமே. அதனால நமக்கு அறிவிப்பதற்காக, நமக்கு அறிவுறுத்துவதற்காக செய்கிறார். சாக்கிரத்தை அதீதத்தை புரியும் நமக்கு இடையூறு சிறிதும் அணுகாமை நன்கு அறிந்தார் ஆயினும் ஆன்றோர் ஆசாரம் பாதுகாத்தல் பொருட்டும் பின்வரும் மாணாக்கருக்கு அறிவுறுத்தல் பொருட்டும்
மங்கள வாழ்க்கு அருணர் என்பார் என்று சுவாமி எழுதுறார். அப்போ சுவாமியிட்ட எம்பெருமான்கிட்ட அருள் பெற்ற அடியவர்களுக்கே வினையெல்லாம் இல்லைன்னா இப்போ சுவாமிக்கு எப்படி? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனால இன்பமும் துன்பமும் நமக்கு உண்டு, அவனுக்கு இல்லை. அப்படி ஒரு பொருள். இன்னொரு பொருள் ஆசிரியர் பழைய உரையில் எழுதினாங்க, இன்பமும் உள்ளானே துன்பமும் இல்லானே. எதிர்நிலை நிறையா இலக்கணம் உண்டு. இன்பமும் உள்ளானே துன்பமும் இல்லானே அப்படின்னு ஒரு பொருள். அவனுக்கு இன்பமும் துன்பமும் இல்லான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உள்ளான்னு ஒரு பொருள் சொல்றதே, அதுக்கு என்ன பொருள் சொல்ல? சித்தியார்ல இருந்து எடுத்து எழுதினாங்க. ஏகனாய் நிற்கின்ற ஆன்மாக்கள் ஞானிகள். இங்க 10ஆம் சூத்திரத்துல சொல்றார், அவனேதானே ஆகி அன்னதி ஏகனாகி இறைவனை நிற்க மலம் மாயை தன்னோடு வல்வினை என்றே. அப்ப ஏகனாகி நிற்றல்ங்கிறது ரொம்ப உயர்ந்த நிலை, ஞானிகள் இருக்கிற நிலை. அவ்வாறு நிற்கின்ற ஞானிகள் அந்த உயர்ந்த நிலையை என்ன பண்றான்னாரு, சுவாமி அவருடைய செயல்களை எல்லாம் தன்னுடையதாக எடுத்துக்கொள்கிறான். அதனால அவனுக்கு அதெல்லாம் உண்டுன்னா அவன் அனுபவிக்கப்படுறதில்லை, அந்த பொறுப்பை அவன் எடுத்துக்கிறான். ஞானிகளுடைய செயல்பாட்டுக்குரிய பொறுப்புகளை எல்லாம் சுவாமி கையில எடுத்துக்கிறான். ஏன்னா நம்ம அவன்கிட்ட ஒப்படைச்சாச்சு நம்மள, ஆனாலும் அவன் எடுத்துக்கிறான். அதை சொல்றாரு, சிவனும் இவன் செய்தி எல்லாம் என் செய்தி என்றும், செய்தது எனக்கு இவனுக்கு செய்தது என்றும், பவமகல உடனாகி நின்று கொள்வன் பரிவால் பாதகத்தை செய்திடனும் பணியாக்கி விடுமே. சித்தியார் இப்படியே சொல்றார் 10வது சூத்திரம். சிவனும் இவன் செய்தி எல்லாம், இவன் உயிர், எந்த உயிரை? ஞானிகளை. சிவனும் இவன் செய்தி எல்லாம் என் செய்தி என்றும், செய்தது எனக்கு இவனுக்கு செய்தது என்றும், பவம் அகல உடனாகி என்று கொள்வன். பிறவி, ஞானிகளுடைய பிறவியை நீக்குவதற்கு சுவாமி கூட இருக்கான. பவம் அகல உடனாகி என்று கொள்வன். என்று கொள்வன் அப்படின்னா அவங்களுடைய செயல்களுக்குள்ளே பொறுப்பெல்லாம் அவன் வாங்கிக்கிறான். என்று கொள்வன் பரிவால் பாதகத்தை செய்திடனும் பணியாக்கி விடுமே. அவர்கள் பாதகத்தை செய்திடணும் அப்படின்னா என்ன? செய்திடணும்னு போட்டாரு, செய்ய மாட்டேன், தெய்வத்தால் ஆகாது எனினும் அது மாதிரி செய்ய மாட்டாங்க. அப்படியே ஒருவேளை நம்முடைய பார்வைக்கு அது செய்யற மாதிரி இருந்தாலும், இதில்லை மாணி சிவகர்மம் சிதைத்தான் சாதியும் வேதியன் தாழையனை தாளிரண்டும் சேதிப்ப தண்டு இல்லைங்களா? சண்டேஸ்வர நாயனார் புராணத்துல செய்தி சொல்றார் திருத்தோணக்கத்துல, பாதகமே சோறு பற்றினவா தோணோக்கம் அப்படின்னா அதெல்லாம் நம்முடைய பார்வைக்கு அதான் இருந்தாலும் தந்தையார் ஒரு வேதியன் குருநாதன் அவருடைய காலுக்கு ஒரு பாதகம் விளைவிச்சா அதுக்கு போயினாரு. அதுக்கு சொல்ல, தாதையை தாளர வீசிய சண்டிக்கு வண்டத்துடுமுடனே புதரத்தோர் மணங்க பொற்கோயிலும் போனகமும் மருளி சோதி மணிமுடி தாமமும் நாமமும் தொண்டர்க்கு நாயகமும் பாதகத்துக்கு பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு ஊறுதுமேனர். அங்க பாதகம் அப்படின்னா நம்முடைய பார்வையில அதுதான் இங்க சொல்றாரு, பவமகல உடனாகி ஏன்று கொள்வன் பரிவால் பாதகத்தை செய்திடனும் பணியாக்கி விடுமே என்று. ஏன்னா அவருடைய செய்திகளை எல்லாம் சுவாமி தான் கையில வாங்கிக்கிறார். சிவனும் இவன் செய்தி எல்லாம் என் செய்தி என்றும், செய்தது எனக்கு இவனுக்கு செய்தது என்றும், பவமகல உடனாகி நின்று கொள்வன் பரிவால் பாதகத்தை செய்திடனும் பணியாக்கி விடுமே. திருவள்ளுவர் பயன் சாத்திரம் எதுவுமே சொல்லுமுன ஞானிகளை. கிடைக்க தகுமே நற்கேண்மையார் கல்லால் எடுத்து சுமப்பானை என்றுங்கிறார். என்ன உருக்கம் சாத்திரத்துல. நற்கேண்மையர் அப்படின்னா ஞானிகள் அர்த்தம். கிடைக்க தகுமே நற்கேண்மையர் கல்லால் எடுத்து சுமப்பானை என்றுங்கிறார். ஞானிகளுடைய வினைகளை எல்லாம் என்ன பண்ணணும்? சுவாமி தாங்கி சுமக்கிறான். நம்மளை யாரு சார் சொன்னார்? யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல வயசா நல்லா தெரியும், உலகத்துல எவனும் நம்மளை தாங்க மாட்டான், தாங்கவும் முடியாது, அவனுக்கு நேரம் இல்லை. எவனும் தாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா அதை விட பெரிய தவறு வேற ஒண்ணு. நான் ஒருத்தன் தாங்குறான், பிறவிதோறும் தாங்குறான். யாரு? சுவாமி. தடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே விட்டிடுதி கண்டாய் விரல் வேங்கையின் தோல் உடையவனே மன்னும் உத்தர கோசமங்கை கரசே சடையவனே தளர்ந்தேன் என்கிறான் என்னை தாங்கிக் கொள்ளே. தாங்குறான்.
என்னை தாங்கிக் கொள்ளேன்னு யார்கிட்ட போய் கேட்க முடியும்? சுவாமிகிட்ட போய் கேட்கலாம். தடையவனே தளர்ந்தேன், எல்லா வகையிலும் தளர்ந்துட்டேன், சோர்ந்துட்டேன். இப்ப யார் என்ன தாங்குவான்னாரு? சுவாமி தாங்குறான். அது எப்ப தாங்குவான்னாரு? அதுக்கு சாத்திரம் படிக்கணும். அதுதான் இந்த திருமுறையின் சாத்திரமும் திருமுறையின் சாத்திரமும் மாறி மாறி உதவுனது. தளர்ந்தால் இவன் தாங்குவான். தளர்றது எப்போம்னாரு? எப்ப வினைங்கிற கயிறு அருந்துதோ அவன் தாங்கிடுறான். வினை இருக்க வரைக்கும் நம்ம ஆட்டம் போடுறோம், எல்லாம் நான் தான். ஊசல் கயிறு அற்றால் தாய் தரையேயாம், சிவஞான போதும் மேகண்டார் சொல்றது. ஊசல் கயிறு அற்றால், வினை என்கிற அந்த கயிறு அதில் இருக்க வரைக்கும் ஆட்டம் போட்டு, உருகையில் ஊசல் போல ஒன்று விட்டு ஒன்று போற்றி, மறுகையில் ஊசல் போல வந்து வந்து உலவும் நெஞ்சம். அப்புறம் சுவாமி சொல்றாரு, நெஞ்சத்துல எவ்வளவு எண்ணெய், எவ்வளவு ஆசை. இப்ப கூட பாம்பின் வாய் தேரை போல எண்ணது. பாம்பு வாயில இருக்கிறது அடுத்தால முழுங்க போகுது. அப்ப கூட அதுக்கு ஏகப்பட்ட கற்பனை. இந்த உலகத்துல நான் இப்படிலாம் இருக்கணும், இப்படிலாம் செய்யணும், நான் நாளைக்கு என்னுடைய பிளான்ஸ் இதுன்னு அந்த மாதிரி உலகத்தை நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோமே. நிலையில்லாத இந்த உலகத்தில் இவ்வாறான எண்ணங்கள், நிலையில்லாத இந்த உடலை கொண்டு நாம் சுமந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா இந்த வினை பண்ற வேலை. வினைங்கிற ஒரு கயிறுல அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி இருவினை பாசமும் மலக்கல் ஆர்த்தலின் அப்படின்ற ஆர்த்தல்னா கெட்டுறது. இருவினை பாசமும் மலக்கல் ஆர்த்தலின் வரு பவக்கடலில் வீழ் மாக்கள். பவக்கடல், பிறவி கடல்ல விழுந்து தத்தளிக்கிறோம். என்ன தோச்சு கட்டி இருக்கிறாங்க இந்த வினைங்கிற கட்டு. அந்த வினைங்கிற கட்டு கட்டாயிடுச்சுன்னா என்ன ஆகும்னாரு? ஊஞ்சல் அப்படி ஆடிட்டு இருக்கிறோம், ஊஞ்சல் கயிறு கட்டான என்ன தரையில விழுவும். அந்த தரை யாருனாரு? சுவாமின்னு தாங்குறானா நம்மள. ஊசல் கயிறு அற்றால் தாய் தரையேயாம், சுவாமி தாங்குறான் நம்மள. அதான் தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளேன் அவர் உருகிறார். கிடைக்க தகுமையன கேண்மையார் கல்லால் எடுத்து சுமப்பான என்பது சாத்திரம். சிவஞான சித்தியார், சிவனும் இவன் செய்தியெல்லாம் என் செய்தி என்றும், செய்தது எனக்கு இவனுக்கு செய்தது என்றும், பவமகல உடனாகி நின்று கொள்வான், பரிவால் பாதகத்தை செய்திடனும் பணியாக்கி விடுமேனர். அதுதான் இல்லானே உள்ளானே. இன்பமும் துன்பமும் அவன் இல்லான், அடியார்களின் ஞானிகளின் பொருட்டு அவன் அதை ஏற்றுக்கொள்கிறான். அதனால உள்ளான். இல்லான்னா அவன் அனுபவிப்பதெல்லாம் இல்லை, ஏற்றுக்கொள்கிறான்னா நாம் அனுபவிப்பது போல நாம் அழுந்தி நின்று அனுபவிப்போம், அவன் அழுந்தாமலே நின்று அனுபவிப்பான். அதுதான். அதனால இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. இன்பமும் துன்பமும் அவனுக்கு கிடையாது. நான் உள்ளான்கிறது எப்படின்னா யார்களின் பொருட்டு அவன் அதை ஏற்றுக்கொள்கிறான். எப்போ நாம் அவன்கிட்ட சரணடைஞ்சிட்டோமோ அதை முழுமையா பார்த்துக்கிறது அவனுடைய தொழிலாவே எடுத்துக்கணும். அப்புறம் சொன்ன தானே சொல்றாரு, உன்னுடைய தொழில்ங்கிற தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பது அன்றோ தலையாயவர் தம் கடன் ஆவதுதான். முதல் பதியத்தை சொல்லிட்டு வழிபாடு செய்கிறவர்களுடைய துன்பங்களை எல்லாம் நீக்கி வினையெல்லாம் நீக்குங்கிறது அவனுடைய தொழில், அவனுடைய கடமை. மழுவாள் வளனேந்தி மறைவோதி மங்கை பங்கா தொழுவார் அவர் துயராயின தீர்த்தல் உணதொழிலே. சுந்தரர் நம்ம நால்வர் மக்கள் எவ்வளவு உரிமையோட பேசுறாங்க. தொழுவார் அவர் துயராயின தீர்த்தல் உணதொழிலே செழுவார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் அழகா உனக்கு ஆளாயினி அல்லே நரலாம். அதாப்பர் சுவாமிகளும் உண்டு. தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பதன்றோ தலையாயவர் தம் கடனாக. அவனுடைய கடமைங்கிறார். தன்கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திருக்கர் கோயிலான் தன் கடன் அடியேனையும் தாங்குதல். அதுக்கப்புறம் நம்ம படமே சொல்ற என் கடன் பணி செய்து கிடப்பதே. ஏன்னா நாம பணி செய்யறதுக்கு அவன் நம்மளை தாங்கணும். அதனால முதல்ல அவனுக்கு சொல்றாரு, எவ்வளவு உரிமை பாருங்க. தன் கடன் அடியேனையும் தாங்குதல், என் கடன் பணி செய்து இருப்பதே இல்லை, பணி செய்து நிற்பதே இல்லை, பணி செய்து கிடப்பது. அப்படி செய்யணுமா? அதுதான் சொல்ல. அப்போ அதுக்கும் என் சுவாமி நம்மளை தாங்கணும்னு சுவாமி நம்மளை தாங்குவான் என்கின்றதை காட்டினதுதான் இங்க இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. ஆனா என் மேலெல்லாம் அவன் அப்படிலாம் தாங்க மாட்டாங்கிறான் சார். என்னமோ எனக்கு தான் சார் நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. உலகத்துல சில பேர் புலம்புறத பாக்குறோம். ஏன் அப்படி புலம்புறாங்கன்னாரு. அடுத்த வார்த்தை போட்டார், அன்பருக்கு அன்பனே. யாருமே சொல்லிட்டு சரி சார், அவன் யார் மேல சுவாமி ரொம்ப அன்பா இருக்கிறாங்க? யாரு சுவாமி மேல ரொம்ப அன்பா இருக்கிறாங்களோ அவங்க மேல அன்பா இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் எல்லாரும் மேலேயும் அன்பா தான் இருக்கிறான்.
யாரு சுவாமி மேல அன்பா இருக்கிறாங்களோ அவங்க சுவாமியினுடைய அன்பை உணர்கிறார்கள். ஏனையவர்கள் அதை உணர்வதில்லை. ஆனால் அது என்ன சொன்னார் பாருங்க, அன்பருக்கு அன்பனை. பின்னாடி ஒரு சொல்ல, தீர்ந்த அன்பாய அன்பருக்கு அவரினும் அன்ப போற்றி. தீர்ந்த அன்பாய அன்பருக்கு சுவாமி மேல நாம எவ்வளவு அன்பு வைக்கிறோமோ அந்த அன்புக்கு மேல சுவாமி நமக்கு திரும்ப வைக்கிறானா. அதான் சொல்றாரு, தீர்ந்த அன்பாய அன்பருக்கு அவரினும் அன்ப போற்றினர். அப்ப சுவாமி நம்ம மேல எவ்வளவு அன்பு வைக்கிறாங்கிறது எப்படி இருக்குன்னா, நாம சுவாமி மேல எவ்வளவு அன்பு வைக்கிறோமோ அதை பொறுத்து இருக்கு. 5 கிலோ அன்பு வச்சா அவன் 10 கிலோவா திரும்ப தாரான், 10 கிலோ அன்பு வச்சா 20 கிலோவா திரும்ப தாரான். அதனால சுவாமி என் மேல அன்பு வைக்கல சார் அப்படின்னு யாரையும் ஒருத்தர் சொன்னா என்ன அர்த்தம்னா, அவங்க சுவாமி மேல அன்பு வைக்கலைங்கிறது அவங்களா உணர்றது. எவ்வளவு அன்பு வைக்கணும் திருமுறை சொல்லிச்சு. எவ்வளவு அன்பு வைக்கணும், எவ்வளவு அன்பு வைக்கணும் என்ன சார் சொல்ல முடியாது. என்ன 1 கிலோன்னு பேச முடியுமா, 1 லிட்டர்னு பேச முடியுமா? அன்பு வைக்கணும். அன்பே சிவம், அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறுமை. அதனால சுவாமி மேல அன்பு வைக்கணும் சொல்லியாச்சு. அன்பு வைக்கலன்னா என்ன, அதையும் சொல்லியாச்சு. ஈசனுக்கு அன்பிலார், அடியவர்க்கு அன்பிலார், எவ்வுயிர்க்கும் அன்பிலார், தமக்கும் அன்பிலார், அறிவிலார் நடை பிணங்களை பேசுவது எம் தெரியாது. அதனால அன்பு வைக்கலன்னா அவங்கள பத்தி பேசுறதுக்கு அவங்க எல்லாம் நடந்து வர்ற பிணங்கள் அவ்வளவுதான்ட்டு. அதனால விடு நீ அப்படின்ட்டு, அவங்கள பத்தி பேச வேண்டாம் விடு அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஏன்னா அப்படி இருந்தேன்னா பிறப்பினுடைய இறப்போடு இணங்கிடுவார்னு. அவங்கள பத்தி பேசியிருந்தா பிறப்பிறப்புலதான் இருப்போமா நம்ம. அதனால அன்பு வைக்காத பத்தி பேசக்கூடாதுப்ப அன்பு வைக்கணுங்க ஒரு உதவி ஆயிடுது. இந்த திருமலை தான் சொல்லுச்சு. எவ்வளவு அன்புங்கிறதுக்கு ஒரு அளவுகோல் காட்டுச்சு. தத்தையம் கனையார் தங்கள் மேல் வைத்த தயாவினை 100,000 கூறிட்டு அத்தில் அங்கன் ஒரு கூர் வைத்தவர்க்கு அமருலகம் அளிக்கும் நின் பெருமையினர். உலகத்திலே வேற எந்த நூலும் இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. அன்பு வைக்க வேண்டும்னு எவ்வளவோ நூல்கள் சொல்லிச்சு, எவ்வளவோ சமய பேசினாங்க. எவ்வளவு அன்பு வைக்க வேண்டும், அளவு முறை காட்டணும். 9ஆம் திருமுறை கருவூர் திருவிசைப்பால காட்டுறார். தத்தை அங்கனையார் தங்கள் மேல் வைத்தனர். தத்தைன்னா கிளி, கிளி போன்ற பெண்கள் மேல அப்படின்னா இந்த இடத்துல நம்ம அம்மான்னு எடுத்துக்கலாம், தங்கச்சின்னு இருக்கலாம், துணைவியான்னு எடுத்துக்கொள்ளலாம். நம்ம வீட்டுல அவங்க மேல நம்ம வைக்கிற அன்பில அதே அளவு நீ சாமி மேல வைக்கணும்பா. இல்ல கேட்கல. அதுல ஒரு பாதி எவ்வளவு அம்மா மேல வைக்கிறீங்களோ அல்லது உன்னுடைய வீட்டம்மா மேல வைக்கிறீங்க, அதுல 10ல் 1 பங்கு சுவாமி மேல. அவ்வளவு கூட கேட்கல. எவ்வளவு கேட்டாரு பாருங்க, 100,000 கூறிட்டு அத்தில் அங்கன் ஒரு கூறு வைத்தவர்க்குனர். சுவாமி மேல அன்பு வைக்க சார், வீட்டுல நம்முடைய அம்மா மேல, துணைவியார் மேல, தங்கச்சி மேல, அக்கா மேல வைக்கிற அன்புல 1,00,000ல் 1 பங்கு சுவாமி மேல வச்சா தேவர் உலகத்துல நமக்கு சீட்டு போட்டு வச்சாச்சுன்ட்டார். தத்தையங்கனையார் தங்கள் மேல் வைத்த தயாவினை 100,000 கூறிட்டு அக்தில் அங்கன் ஒரு கூறு வைத்தவர்க்கு அமருலகம் அளிக்கும் நின் பெருமை இத்தனென்று ஒரு கால் பேசுவது. அருமையா சொல்லுது கருவூர் தேவர் திருவிசைப்பா. அதனால அதுதான் வந்து அன்பருக்கு அன்பனேனர். யாரு சுவாமி மேல வந்து அன்பு வைக்கிறார்களோ அவர்கள் மேல சுவாமி அன்பு வைக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த அன்பை அவர்கள் உணர்கிறார்கள். சுவாமி எல்லார் மேலேயும் அன்பு வைக்கிறான். அவன் பாரபட்சம் எல்லாம் பார்க்கல. இப்பதான் சொன்னான், நலமிலன் நன்னார்க்கு நன்னினர்க்கு நல்லன் சலமிலன் பெயர் சங்கரன் திருவூர் பெயர். அதனால சலமிலன்டன். அப்போ நன்னினர்க்கு நல்லன், யார் அவரை அணுகிறார்களோ அவர் அந்த இன்பத்தை பெறுகிறார்கள். அதனால சுவாமி மேல அன்பு கொண்டு அவனை அணுகுகிறவர்கள் அந்த இன்பத்தை, அந்த அன்பை அவர்கள் அனுபவிப்பார்கள். அன்பருக்கு அன்பனே யாவையுமாம் அல்லையுமாம். யாவையுமாம் எல்லா பொருள்களும் எல்லா உயிர்களோடும் சுவாமி இருக்கிறான், எல்லாவற்றையும் கடந்தும் இருக்கிறான். ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்றில்லை, யார் உன்னை அறிகிற்பாரு பின்னாடி இல்லைங்களா. இந்த எனக்கு கருடியில் கொடிந்து என் உள்ளத்தை எடுகின்ற ஞாயிறே போன்று நின்றனின் தன்மை நினைப்பெற நினைந்தேன், நீயலால் பெரிது மற்றின்மை சென்று சென்ற அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் திருப்பெருந்துறை சிவனே ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்றில்லை, யார் உன்னை அறிய கேட்பார். எந்த பொருளையும் வந்து எல்லா பொருளும் கலந்தும் இருக்கிறான், எல்லா பொருளை விட்டு கடந்தும் இருக்கிறான். கடந்து நிற்றல் அவனுடைய சிறப்பு இயல்பு, எல்லா பொருளோடும் கலந்து நிற்றல் அவனுடைய பொது இயல்பு. ரெண்டும் சுவாமிதான். அது அப்படியே வந்து சொன்னார். யாவையுமாம் அப்படின்னா, யாவையுமாம் அப்படிங்கிறது எல்லா பொருள்களோடும் கலந்து நிற்கின்ற ஒன்றாய் நிற்றல். அல்லைமாம் என்பது வேறாய் நிற்றல்.
எல்லா பொருள்களோடும் ஒன்றாயும் இருக்கிறான், எல்லா உயிர்களோடு அவன் தனித்த முறையில் வேறாயும் நிற்கிறான், அடுத்தால உடனாயும் நிற்கிறான். எப்படி உடனாய் நிற்பான்னாரு? ஒளியாய் நிற்பான் எல்லா உயிர்களோடும். நாம இந்த ஆணவமலம் என்கின்ற இருள் நம்மை பற்றி நிற்க, சுவாமி எப்படி இருக்கான் நம்மோடு உடனாயினா ஒளியாய் நிற்பான். அதான் அடுத்த வார்த்தையில சோதியனை என்ன யாவையுமாம் அல்லையுமாம். அதனால ஒரு யாவையுமாம் என்கின்ற வகையில எல்லா பொருள்களோடும் ஒன்றாயும், அல்லையுமாம் எல்லா பொருள்களோடு வேறாயும், சோதியனை அப்படின்னா ஒளியாய் எல்லா பொருள்களோடும் உடனாயும் இருக்கிறான். நம்ம எல்லாத்துலயும் சுவாமி சோதியாய் கொடுங்க. சோதியே சுடரே சூழொளி விளக்கே சுரிகுல புனைந்துளை நடந்தை பாதியே பரனே பால்கொள் வெண்ணீற்றாய். சுவாமிதான் சோதியாய் உள்ள இருக்கான். ஏன்னா நமக்கு இயல்பாகவே ஆணவங்கிற இருள் தான் கூட இருக்கு. அப்ப அங்க கூட நமக்கு ஒளிப்பொருளாய் யார் இருக்கான்னா சுவாமி. அது உடனாய் நிற்கிறது. அப்படியே அத்விதம். ஒன்றாயும் வேறாயும் உடனாயும், ஈராய் முதல் ஒன்றாய் இரு பெண் நான் குணம் மூன்றாய் மாறா மறை நான்காய் வருபூதம் அவை ஐந்தாய் ஆறார் சுவை ஏழு ஓசையோடு எட்டு திசை தானாய் வேறாய் உடனானான் இடம் வீழிமிடலையே. ஞானசம்பந்தத்தவர் தானாய் என்பொழுது ஒன்றாய் யாவையுமாம், வேறாய் அதுதான் அல்லையுமாம், உடனானான் அதுதான் சோதியனே. அப்படியே வாக்க எப்படி எல்லாம் சிந்திச்சிருக்கிறாங்க. அதனால அவன் அன்பருக்கு அன்பன், உயிர்களுக்கு எல்லா உயிர்களுக்கும் அன்பா இருக்கிறான். அந்த அன்பை அவன் மேல அனுபவிக்கிறவர்கள் உணர்கிறார்கள். அவன் எப்படி இருக்கிறான்னா எல்லா உயிர்களோடு ஒன்றாயும், அதே நேரத்தில் அவனுடைய தனித்தன்மை என அறிவிக்கும் முகமாக நமக்கு உணர்த்த அவன் வேண்டும் என்பதனால நாம எல்லாருமே உணர்த்த உணர்தலின், அதனால நம்ம உணர்வதற்கு உணர்த்துகின்ற வகையிலே அவன் தனித்து நிற்கிறான். வேறாயும் எல்லா பொருள்களையும் உணர்த்துவதோடு மட்டுமல்ல, அவன் கூட இருந்து அனுபவிச்சாதான் நாம அனுபவிக்க முடியும். அது அவனுடைய காணும் உபகாரம். எல்லா பொருளையும் அவன் நமக்கு தந்தது மட்டுமல்ல, அப்ப சொன்ன மாதிரி உணவை கொடுக்கிறது மட்டுமல்ல, அவன் ஊட்டியும் விடுறான். அது அவனுடைய காணும் உபகாரம். கூடயே இருந்து செய்யறான். அதுதான் உடனமாய், அதுதான் சோதியனை. அடுத்தல துன்னிருளேன, துண்ணு இருள்னா ரொம்ப அடர்த்த இருட்டு, கும் இருட்டுன்னு சொல்லுவோம். எப்படி சுவாமி எப்படின்னா எப்படின்னாரு, எல்லா பொருள்களையும் மறைக்கின்றது ஆணவமலம். அருமையான இடம் இந்த துன்னிருள்ங்கிற வார்த்தை. ஆணவமலம் என்ன செய்யும் அப்படின்னா, இப்ப மூணா பார்க்கணும். புற இருள் இந்த பொருளை எல்லாம் மறைக்கும். ஆனா இருட்டு இருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஆணவமலம் உயிரினுடைய அறிவை மறைக்கும். ஆனா அது உயிரை விட கூடியது. ஏன்னா தான் இருக்குங்கிறதே தெரியாது. எல்லா உயிரையும் மறைக்கும், அனைத்து உயிர்களையும் மறைக்கக்கூடியது. ஏன்னா எல்லா உயிர்களுக்குமே ஆணவமலம் உண்டு. ஏகமாய் தம் கால எல்லைகளில் மேலும் எண்ணறிய சக்தியதாய் இருள் ஒளிர இருண்ட நித்த செம்மில் களிம்பைந்து நித்த மூல மலமாய் அறிவு முழுதினையும் மறைக்கும் சிவஞான சிவப்பிரகாச சாஸ்திரம். மூன்று தரத்து உள்ளாரும் மூலமலத்து உள்ளார்கள் திருவள்ளுவர். அதனால ஆணவமலம் எல்லாருக்கும் உண்டு. அதனால எல்லாத்தையும் அது மறைக்கும். மறைக்கிறது மட்டுமல்ல, மறைக்கிற தன்னை அது யாருக்கும் காட்டாது. பலரை புணர்ந்தும் இருள் பாவை கொண்டு என்றும் கணவர்க்கும் தோற்றாத கற்பு. அதனால அது இருக்கதே தெரியாது. அதுதான் அதுல டேஞ்சர். இருளாவது எல்லா பொருளையும் மறைக்கும். ஆனா இருட்டா இருக்குன்னு தெரியும், நம்ம கொஞ்சம் கவனமாயிரும். கரண்ட் போயிடுது, லைட்டு இங்க இல்ல, இருட்டா இருக்குன்னா குழந்தைகள் அங்க போகாதீங்க, இருட்டா இருக்குங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஏன்னா இருட்டா இருக்குங்கிற ஒரு எச்சரிக்கை நமக்கு வந்துருது. ஆனா இந்த ஆணவமலம் கூட இருக்கிறது எல்லாம் எனக்கு தெரியும் சார் அப்படிங்கிற, இது ஆணவமலம் பண்ற வேலை. ஆனா அது பண்ணுது நமக்கு தெரியாது. இவ்வளவு பெரிய இந்த வகுப்புல நம்ம டாக்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, இவங்களும் உள்ள எல்லாம் ஸ்கேன் எல்லாம் பண்ணி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா ஆணவமலம் இருக்கிறது கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அது உள்ள இருக்கு. இந்த ஆணவ மலமும் அதுக்கே தெரியாமல் ஒரு பொருள் இருக்குன்னா அது இறைவன். அதுதான் துன்னிருள்னர். அந்த இருளுக்கும் தெரியாம மறைச்சு சுவாமி உள்ள உட்கார்ந்துருக்கலாம். அது எல்லா பொருளையும் மறைக்கின்ற ஆணவமலம். அந்த ஆணவமலத்திற்கும் ஒரு இருக்கிறது தெரியாம ஒரு பொருள் இருக்குன்னா அது சுவாமி. எல்லா உயிர்களோடும் தொடர்புடைய இந்த ஆணவமலமானது இறைவனோடு தொடர்பு இல்லை. அதுதான் துன்னிருளே. இருள் என்பது ஆணவமலத்தை, மலர்தலை உலகின் மாயிருள் துணிய பலர்புகழ் ஞாயிறு பலர்புகழ் ஞாயிறு படரின் நல்லதை காண்டல் செல்லா கண்போம். சிவஞான போதும் சிறப்பாய் மாயிருள் அப்படின்னா, மாயிருள்னா மாய்கின்ற இருள்னு பொருள் கொண்டு
இந்த உலகத்து இருள் எல்லாம் வரும் போகும் மாயும் என நைட்டு இருளா இருக்கு, காலையில 6 மணிக்கான திரும்ப அந்த இருள் மாய்ந்து விடும். அதனால இது மாயுகின்ற இருள், மாய்ந்த இருள், மாய்கின்ற இருள், மாயப்போகின்ற இருள். இது மாய்கின்ற இருள் என்பதனாலே மாயாத இருள் ஒன்று உண்டு, அது ஆணவ மனம் என்றெல்லாம் சாமி ஒரே எழுதுறார். அந்த மாயாத இருளுக்கும் உங்களாலுக்கும் அதுக்கும் துன்னிருளாயா தெரியாம இருக்கிறது சுவாமி. அதனால சோதியனே, அதே நேரத்துல துன்னிருளை எல்லா பொருளையும் மறைக்கின்ற ஆணவ மலத்தாலேயும் மறைக்க முடியாது, அதுக்கும் நுட்பமாய் உள்ளே இருக்கின்ற பெருமான் துன்னிருளே தோன்றா பெருமையனே. தோன்றா பெருமைனா சுவாமியினுடைய பெருமையை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொன்னா யார்கிட்ட கேட்டாலும் ஒரு நாள் சொல்லலாம், 2 நாள் சொல்லலாம், 5 வருஷம் சொன்னா கூட முடியுமான்னா முடியாது. ஏன்னா தோன்றா இவ்வளவுதான் என்று சொல்ல முடியாத பெருமை, எண்ணிலடங்கா பெருமை, அதுதான் தோன்றா பெருமை அண்ணன். இவ்வளவுதான் என்று தோன்றாத எல்லை, ஒரு எல்லை இருந்தா தானே சொல்ல முடியும். அந்த எல்லையெல்லாம் தாண்டி அவர் எல்லையே இல்லாத பெருமை, அவன் எவ்வளவு பெருமை அவனுடையது. அதுதான் துன்னிருளே தோன்றா பெருமையனே, ஆதியனே, அந்தம் நடு ஆகி, அப்புறம் அல்லானேன்னார். ஆதியனே, ஆதியன் அப்படின்னு சொன்னா எல்லாவற்றிற்கும் மூல காரணமாய் இருப்பவன். நீங்க இன்னைக்கு காலையில திருவம்பாவை பிடிக்கும் பொழுது வேற மாதிரி சொன்னோம். ஆதியும் அந்தமும் எல்லாரும் வெறும் சோதி அப்படின்னு. ஆதியும் அந்தமும் இல்லாதவன். இங்க என்ன சொல்றாரு? ஆதியன்கிற இருக்காங்கிற. ஞானசம்பந்தர் இப்படிதான் சொல்றார். ஆதி அந்தம் ஆயினாய் ஆலவாயில் அண்ணலே சோதி அந்தம் ஆயினாய், சோதியுள்ளோர் சோதியாய் கீதம் வந்த வாய்மையார் கிளர்தருக்கினார் கல்லால் ஓதி வந்த வாய்மையால் உணர்ந்து உரைக்கலாகுமே. ஆலவாய் தேவாரம். ஆதி அந்தம் ஆயினாய் ஆலவாயில் அண்ணலே அப்படின்னு சொல்றாரு. இவர் ஆதியும் அந்தமும் இல்லான்னார். ரெண்டையும் புரிந்து கொள். அவனுடைய சிறப்பு இயல்பை நோக்கும் பொழுது அவன் ஆதியும் அந்தமும் இல்லாதவன், அனாதி பொருள். அவனுக்கு தோற்றம் இல்லை, முடிவும் இல்லை. இந்த உயிர்களின் பொருட்டு அவன் செய்கின்ற கருணையினால் உயிரினுடைய எல்லா செயல்களுக்கும் முன்னமே கூடயே இருக்கிறான். எல்லா செயல்களும் முடியிறப்பும் கூடயே இருக்கிறான். ஆதியுமாய் அந்தமுமாய் நமக்கு அவன் கூடயே இருக்கிறான். உன்னை பழம்பொருளுக்கு முன்னை பழம்பொருளே திண்ணை புதுமைக்கும் பேர்த்துமை பெற்றியது இவருதான். அதனால நம்மளுடைய செயல்களுக்கெல்லாம் கூடவே இருக்கிறான். அதனால நம்மை படைத்து, இந்த உலகத்தை படைத்து, இந்த உலகத்தை படைத்து கொடுத்து, உலகத்துல கருவிகளை கொடுத்து, இந்த உடலை படைத்து கொடுத்து, அதுல இந்த கருவிகள் நமக்கு இதெல்லாம் நுகர்ச்சி பொருள் இதெல்லாம் கொடுத்து யார்? சுவாமி. அதனால படைத்து ஆதியனே, அந்தம் நடுவாகி நாம ஒன்றொன்றையும் அனுபவிப்பதற்கு அதுதான் நடு என்பது காத்தல், பின்னர் ஒரு காலையில முடித்தல். அதனால நடுவாகி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஆதியன் என்று இதை படைத்தல் தொழிலை செய்கின்ற பிரம்மாவும், காத்தல் சொல்லுகின்ற திருமாலும், நடு அந்தம் என்று சொல்லுகின்ற அந்த ருத்ரனும் இப்படியுமாய் இருக்கிறான். இதெல்லாம் யார் இருக்கான? சுவாமி தான் இருக்கிறார். அவர்கள் அந்த யார் வழி ஏவல் வழி என்று செய்கிறார்கள்? சுவாமியின் ஏவல் வழி என்று செய்கிறார்கள். அதனால ஆதியனே அந்தம் நடுவாகி, இப்படி மும்மூர்த்திகளாய், மும்மூர்த்திகள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பிரம்மாவாய், திருமாலாய், ருத்ரனாய், இப்படி ஆதியனே அந்தம் நடுவாகி. அதே நேரத்துல அவர்கள்லாம் யார் என்று சொன்னால் பிரம்மனும் திருமாலும் சகல வர்க்கத்து ஆன்மாக்கள், ருத்ரன் பிரயாகலர் ஆன்மாக்கள். சுவாமி ஆன்மா இல்ல, அவர்களிலிருந்து வேறானவன் அவன். அதனால இவர்கள் மூவருமாய் அல்லானே என்ற ஆதியனே அந்தம் நடு ஆகி என்று சொல்லி பிரம்மாவாக படைத்தலையும், திருமாலாக காத்தலையும், ருத்ரனாக அழித்தலையும் அவ்வாறு செய்கின்ற இவன் அம்மூவரில் இருந்து வேறாய் நிற்பான். அதனால அல்லான். ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்து. அது இதுல கூட சொல்லாது இல்லையா? அன்னைக்கு காலைல படிப்போம். முந்திய முதல் நடு இறுதியமானாய் மூவரும் அரிகிலர் யாவர் மற்ற அறிவார். மூவரும் அரிகிலர் யாவர். மூவர்னா அப்ப என்ன ஆயிடுச்சு? சுவாமி இல்லை. நீங்க சிவஞான மாபாடியத்துல சுவாமி முதல் சூத்திரத்திலே எழுதுவார். எல்லாரும் மாபாடியம் படிக்கிறவங்களுக்கு எல்லாரும் படிக்கிறவங்க தான் தெரியும். முதல் சூத்திரத்திலேயே சங்காரத்தை சொல்லும் பொழுது சொல்றார், அவன் பெருமானை சங்கார கடவுள் என்றது அவன் சொல்வது மகா சங்காரம். ஆனா ஏகதேச சங்காரம்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நம்ம இந்த உடம்பு நீக்கிறதெல்லாம் ஏகதேச சங்காரம். இதை யார் செய்வான? ருத்ரன் செய்யறான். இந்த ருத்ரனையும், சுவாமிக்கும் ஒரு பேர் ருத்ரன், அந்த ருத்ரனையும் ஒன்னா நினைச்சிடக்கூடாதுங்கிறார். இந்த ருத்ரனை செய்பவனுக்கு குனி ருத்ரன் பேர். குணதத்துவத்திலே இருந்து மேலாயிருக்கான் குனி தத்துவம் ருத்ரன். சுவாமி மகாருத்ரன். அதனால வெறுமனே நம்ம சுவாமி ருத்ரன் சொன்னா அது மகாருத்ரனை குறிக்கும்.
அதனால சிவஞான சுவாமி சொல்றார், இந்த குனிருத்ரனை மகாருத்ரனாக வைத்து எண்ணுவோரை நோக்கி அப்படின்னு சொல்லி இவ்வளவு மேற்கோள் நிறைய எடுத்து காட்டுவார். சித்தியார்ல இருந்து காட்டுவார், திருமுறையில இருந்து காட்டுவார், எல்லாம் காட்டி இந்த ருத்ரன் வேறு அந்த ருத்ரன் வேறு புரிந்து கொள்ள வேண்டும்னு எழுதுவார். அங்க இந்த பாட்டையும் கூட எழுது, முந்திய முதல் நடி இறுதியும் ஆனாய் மூவர் என்ற மூவரும் அறிகிலர். அப்படின்னா பிரம்மாவும் திருமாலும் ருத்ரனும் பெருமானை அறியவில்லை, யாவர் மற்ற அறிவார். பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடில் தோறும் எழுந்த அருளிய பாரானே அப்படிலாம். அதனால அதுதான் அதியனே அந்தம் நடுவாகி அப்படி இருக்கின்ற பெருமான் மூவருமாய் இந்த தொழிலை செய்தாலும் ஆனால் அவர்களிலிருந்து வேறாவன அல்லானே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே. அருமையான இடம். இந்த உலகியலுக்குள்ள முனைந்து இருக்கின்ற இந்த உயிர்களை ஈர்த்து ஞான வழிப்படுத்துகின்றவன் பெருமான். அது அவருடைய வாழ்க்கையிலும் நடந்தது. திருப்பெருந்துறையில சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வாழ்க்கையில நடந்தது, சூளை நோயை கொடுத்த அப்பர் வாழ்க்கையில நடந்தது. அந்த நிகழ்வுகளை எல்லாம் அடுத்த வாரம் நம்ம வகுப்புல ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் அது எவ்வாறு அவன் ஏழை உயிர்களுக்கு செய்தான், திருப்பெருந்துறையில இவருக்கு எப்படி செய்தான் என்ற செய்தியெல்லாம் வரக்கூடிய வகுப்பிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம் என்று சொல்லி 2 அறிவிப்புகள். அதாவது நாம் முதல்லயே சொன்னது போல இந்த டிசம்பர் 31க்குள்ள சிவபுராணத்தை நிறைவு செய்வோம்னு சொன்னோம். அதுக்கு இன்னொரு வகுப்பு வேணும். அந்த வகுப்பை வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாம சரி 29ஆம் தேதி இதே போல மாலை 7, 8, 8 அதுல செய்ய இருக்கிறோம். ஏன்னா அடுத்த வெள்ளிக்கிழமை 1ஆம் தேதி தாண்டிடுது. அதனால இந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் இந்த கால மாற்றத்தை கொஞ்சம் கருத்துல கொண்டு சிரமம் பார்க்காம அதுல கலந்து கொள்ள வேண்டும். அதை பற்றிய அறிவிப்பை சனிக்கிழமையே நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் பூங்குடியம்மா அவர்கள் செய்தி அனுப்புவார்கள், லிங்க் அனுப்புவார்கள். அதனால அடுத்த வகுப்பு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 29ஆம் தேதி அது சிவபுராணத்தினுடைய நிறைவு வகுப்பாக அமையும். அதை நல்லபடியா முடிச்சுட்டு புத்தாண்டிலே நாம கீர்த்தி திருஅகவலை சிந்திக்க இருக்கின்றோம். என கீர்த்தி திருவலும் சிவபெருமானுடைய திருவருள் புகழ்ச்சி முறைமை என்று சொன்னதுனால சிவபெருமான் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் பல்வேறு ஆன்மாக்களுக்கு பல்வேறு இடங்களிலே பல்வேறு கோலங்களிலே அருள் செய்த பெருமையெல்லாம் பல புராணங்கள், குறிப்பா திருவிளையாட்மானத்தில் இருந்தெல்லாம் நிறைய செய்திகளை நமக்கு தருகிறார். அதையெல்லாம் நாம சிந்திக்க இருக்கிறோம் என்று சொல்லி இதுகாரும் துணையாயிருந்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் ஒருங்கிணைத்து தந்த சகோதரியாருக்கும் கலந்து சிறப்பித்த அடியார்வர் மக்கள் அனைவரது திருவடிகளுக்கும் எனது அன்பையும் நன்றியும் சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாலை சந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.